ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காரணம் இல்லாம இந்த வராகி அம்மா எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே? இப்போது கூட உன்னை பார்க்க வந்து உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில அழகான எல்லா விஷயங்களையும் நான் செய்ய போறேன். நீயும் எப்போதும் எல்லாரிடமும் அமைதியா பொறுமையா பக்குவமா பேசக்கூடிய பிள்ளையாக இரு. துன்பம் வந்ததுன்னா ஏன் வந்தது, என்ன தப்பு செஞ்சோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டினா அடுத்த முறை அது வராமல் தடுக்கலாம் அல்லவா? எப்பவுமே வாழ்க்கையில தவறு நடப்பதையும் தப்பான விஷயங்கள் நடப்பதையும் தடுக்க முடியாது. அது யார் மூலமாகவாவது எப்படியாவது வாழ்க்கையில வரும். ஆனா அப்படி வந்துருச்சுன்னா அது ஏன் நடந்தது, அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிச்சு மறுபடியும் அது நிரந்தரமாக உன்னை நெருங்காத அளவுக்கு எல்லாத்தையும் சரி செய்ய பழகிக்கோ. ஒவ்வொரு நாளும் நம்மால ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும். வெற்றி உன் பக்கம் வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன்கிட்ட பகைச்சுக்கிட்டவங்க உன்னை பழி வாங்குறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ ஒருபோதும் எல்லாரும் திருந்திருப்பாங்க, எல்லாரும் நல்லவங்க நம்பி மன்னிச்சிருப்பாங்கன்ற என்ற எண்ணத்துல பழகி யாரிடமும் ஏமாந்து போய் வருத்தம் அடையாதே என் செல்லமே. வாழ்வில் ஒவ்வொருவரும் கஷ்டம் கொடுத்தவரையும் காலை வாரி விட்டவரையும் கடந்து வந்தா மட்டும்தான் தனக்குன்னு ஒரு உயர்வான இடத்தை பிடிக்க முடியும். நீயும் உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய அளவுக்கு துணிவான பிள்ளையாக இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். கசப்பான நிகழ்வுகளை நீ கடந்து வந்துட்டினா அது முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அதை நினைச்சு கவலைப்படவே கூடாது. மறுபடியும் வாழ்க்கையில் நடந்து முடிந்த தப்பான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் யோசிச்சா நிம்மதிதானே கெட்டு போகும். நீ எப்போதும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றத உறுதியாக நம்பு. மற்றவர்களின் குறைகளை காண்பதை விட அவர்களின் நிறைகளை நீ கவனித்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையிலுமே எல்லாமே நிறையானதாக நல்லபடியாக நடக்கும். உன்னுடைய மனசு இப்போ நிறைய பக்குவப்பட்டுருச்சு. எல்லா விஷயங்களையும் ஏன் என்ன எதுக்குன்னு யோசிக்க கூடிய அளவுக்கு தெளிவான பிள்ளையாக மாறிவிட்ட உனக்கு நிம்மதி கிடைக்கும்படியும் நிரந்தர சந்தோஷம் இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். எப்பவுமே பொய்ங்கிறது மிக வேகமாக பரவும், ஆனா உண்மை அவ்வளவு வேகமாக பரவாது. உண்மையான பிள்ளைகளும் அவ்வளவு வேகமாக வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டாங்க. இப்போது புரியுதா? உன் வாழ்க்கையில இன்னும் ஏன் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கன்னு? மெல்ல மெல்ல மெதுவாக உன் வாழ்க்கை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நோக்கி போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன்னால ஜெயிக்க முடியும். யார் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுறாங்க, யார் உன் கையை கீழே தட்டி விட்டு சிரிக்கிறாங்கன்றத நீ கவனமாக பார்த்துக்கிட்டே இரு. உன்னை வேண்டாம்னு சொன்ன உறவுகளையும் அதே நேரத்துல உனக்கு உதவி செஞ்ச நபர்களையும்னு எல்லாரையுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா வேணாம்னு சொன்ன உறவுகளை மறுபடியும் உன் பக்கத்துல நெருங்க விடக்கூடாதுன்றதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு உதவி செய்த மனிதர்களுக்கு நீ நன்றி உணர்வோட திரும்ப உதவி செய்யணுங்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நல்லவர்களையும் கெட்டவர்களையும் வாழ்க்கை உன் பாதையில நிறைய சந்திக்க வைக்கும். எல்லாரையும் சந்திச்சு யார் என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கூடிய பிள்ளையாக நீ இருந்துக்கோ என் செல்லமே. துரோகத்தால வீழ்ந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா துரோகம் செஞ்சுட்டு நல்லா வாழ்ந்தவர்கள்னு இந்த உலக சரித்திரத்தில் யாருமே கிடையாது. எந்த ஒரு மனிதன் என்ன செஞ்சாலும் அதற்குரிய பலனும் பதிலும் அவனுக்கு கிடைச்சே தீரும். நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நன்மைகளை நடத்தி தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாரா இருக்கேன். நீ யோசிக்காம எல்லா விஷயங்களையும் அவசரப்பட்டு செய்யாம நல்லா யோசிச்சு நிதானமா முடிவெடுத்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பா அது உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தந்துவிடும் என் செல்லமே. இந்த உலகம் யாரா இருந்தாலும் அவங்கள சுலபமா பழி சொல்லிவிடும். ஆனா நீ ஏதாவது ஒரு நல்ல வழியை கேட்டு கண்டுபிடிக்கலான்னு முயற்சி செஞ்சீனா உனக்கு ஒரு வழி கிடைக்காம அந்த வழியை எப்படி அடைப்பதுன்னு தான் இந்த உலகமே யோசிக்குமே தவிர இந்த உலகமும் அதுல இருக்க மனிதர்களும் யாருமே உனக்கு வழிகாட்ட போறதில்ல. எல்லாரும் ஒரு காலத்துல நல்லா இருக்கணும்னு நினைச்சு கடைசியில பட்டது போதும் இனி நம்ம விட்டா போதும்னு நினைக்கிற அளவுக்கு தான் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்பவர்களாக இருக்காங்க.
என் அன்பு பிள்ளையே, இதுவரைக்கும் உன் வாழ்க்கை உனக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல மனிதர்கள் எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதுங்கிறது அடுத்தவங்களுக்கு பயந்து இல்ல, அவர்களின் மனசாட்சிக்கு பயந்துதான். நீயும் உன் மனசாட்சிக்கு பயந்து உண்மையாய் வாழக்கூடிய பிள்ளையாக இரு. அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாம எப்போதுமே வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கை இழந்து இது என்னடா வாழ்க்கை இதுன்னு சிரிக்க மறந்த பிள்ளையாக நீ இருக்காதே. நீ கஷ்டப்பட்டினா இந்த உலகத்துல எல்லாரும் கைத்தட்டி சிரிப்பாங்களே தவிர யாரு உனக்காக கை கொடுத்து உதவ போறதில்ல. முக்கியமா யாருக்கு நீ கை கொடுத்தியோ, யாருக்கு உதவி செஞ்சியோ அவர்களே கைத்தட்டி தான் சிரிப்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ பயந்து பயந்து தயங்கிக்கிட்டே இருந்தீனா தோல்வி உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால பயமும் தயக்கமும் உனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு நிச்சயமா வெற்றி உன் காலடியில் வந்து விழுந்து கிடக்கும். நல்ல எண்ணங்கள் உன் மனசுக்குள்ள வரும்போதே நீ அந்த செயலை சிறப்பாக உடனே செஞ்சிடு. ஏன்னா காலம் உனக்காக காத்திருப்பதில்லை என் செல்லமே. உன் மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை தெளிவான எண்ணங்களாக நீ உருவாக்கி வைத்துக் கொள்ளும் போது அது நிச்சயம் நல்ல செயலை உருவாக்கும். யாரிடமும் பேசாமல் இருப்பதற்காக வாழ்க்கை உனக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு. ஆனா எல்லாரிடமும் பேசும்போதுதான் வாழ்க்கை உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும். இப்படி எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும்ன்றத நீ தெரிஞ்சு நடந்துக்கோ. உன் நல்ல குணத்துக்கும் நற்பண்புகளுக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தர்றதுக்கு இந்த வராகி அம்மா தயாரா இருக்கேன். உன் வாழ்க்கையில உன்னுடைய நம்பிக்கைங்கிறது உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். நீ எப்போதுமே கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகு. கண்டிப்பா உனக்கான வெற்றி கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். யாராவது உன்னை அவமானப்படுத்தினாங்கன்னா நீ அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. உன்னை அவமானப்படுத்தி சிரிச்சவங்க முன்பாக நீ தலைநிமிர்ந்து வாழ்ந்து காட்டும் போது அவர்கள் உன்னை பார்த்து பயந்து விலகி ஓடும்படி என்னால செய்ய முடியும் என் செல்லமே. நீதான் எல்லா மனிதர்களையும் சொந்தம் பந்தம் பாசம் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா சொந்தக்காரங்க எல்லாம் சொந்தமாவது பந்தமாவது பாசமாவது சுயநலத்தோடு வாழக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. எல்லா மனித உறவுகளையும் தாண்டி பணம் தானே இன்னைக்கு பாசத்தை நிர்ணயிக்க கூடியதாக, பணம் இருக்கிறவங்களை மட்டுமே தேடி போகக்கூடிய சொந்தக்காரங்களாக இந்த உலகம் மாறிவிட்டது. நீ இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் யாரிடமும் எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நடந்துக்கோ. இந்த உலகத்துல சுயநலவாதிகளும் அதிகம், துரோகிகளும் அதிகம். ஆனா நல்லவர்கள் மிக குறைவான அளவே இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எல்லார்கிட்டையும் பார்த்து பழகணும். சுயநலமும் துரோகமும் அதிகமாகி உள்ள இந்த உலகத்தில் நீ யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். யாருக்குமே நல்லது நினைக்காதவங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சு வாழ்றவங்களே நல்லா இருக்கும்போது நல்லதையே நினைக்கக்கூடிய இறைபக்தியோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே. கஷ்டத்தை கடந்து செல்வது கஷ்டம்னு நினைக்காம அதை கடந்து செல்வதற்கு தைரியமான பிள்ளையாக இரு. வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டத்தை கடந்து வாழ்பவர்களாகத்தான் இருக்காங்க. நீயும் மனசு வச்சினா உன்னாலையும் எல்லாவற்றையும் தாண்டி முன்னேற முடியும். சில நேரம் சில மனிதர்கள் அடுத்தவங்களை சில வார்த்தைகளால காயப்படுத்திடுறாங்க. அப்புறமா அதை நினைச்சு யோசிப்பாங்க. ஆனா நீ ஒருபோதும் யார் மனதையும் காயப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ பேசவும் வேணாம். யாராவது உன்கிட்ட அப்படி பேசினாலும் நீ சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. யாராவது உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி உன்னை சோர்வடைய செய்யற மாதிரி வார்த்தைகளை பேசினாங்கன்னா நீ முடிஞ்ச அளவுக்கு அதை காது கொடுத்து கேட்காதே. உன் வாழ்க்கையில ஒரு நபர் உன்னை ஏமாற்றினாலும் இன்னொருவர் வந்து எப்படியாவது ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. யாராவது வந்து உனக்கு உதவும்படி உன் வாழ்க்கையில நான் அதிசயத்தை செய்வேன் என் செல்லமே. இந்த உலகத்துல நீ கேட்டவனே யாராவது உனக்கு ஒண்ணு கொடுத்துருவாங்கனா? நிச்சயமா இல்ல. ஆனா யாராவது கேட்டவனே நீ ஏதாவது கொடுத்தீனா உன்னை நல்லவன்னு இந்த உலகம் சொல்லும். கொடுக்க முடியாது இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்திலே உன்னதான் கெட்டவன்னு சொல்லும். அதே போல
ஏதாவது உன்னை கொடுத்துட்டு அப்புறமா தேவைப்படும் போது திரும்ப கேட்டாலும் அவர்களையும் இந்த உலகம் கெட்டவன்னு தான் சொல்லும். அதனாலதான் உன்னை எப்போதுமே யாருக்காவது ஏதாவது கொடுக்கறதுக்கு முன்பாக அதை திரும்ப கேட்டா அவங்க என்ன செய்வாங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு உதவி செய்ய சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கஷ்டப்படுறாங்களே ஐயோ பாவம்னு உதவி செஞ்சுட்டு நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாது அல்லவா? உன்னை ஏளனமா நினைச்சு உனக்கு மரியாதை கொடுக்காம சத்தமாக கேள்வி கேட்கும் மனிதர்களிடம் நீ உன்னை அடக்கமா பொறுமையா பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. யாராவது உன்னை மதிக்காம ஏளனமா இழிவா நடத்தும் போது நீயும் பதிலை சற்று சிமிராகவே பேச கத்துக்கோ. முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைச்சிடாது. ஆனா முயற்சியில் தொடர்ந்து நீ பயணம் செய்து கொண்டே இருக்கும் போது வெற்றி வெகு சீக்கிரமாக உன் கைகள்ல வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ பொறுமையாதான் இருக்கணுமே தவிர அவசரப்படவோ பதட்டப்படவோ கவலைப்படவோ கூடாது. நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறியோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிய உன் வாழ்க்கையில அடைய முடியும் என் செல்லமே. அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக தங்களை நினைச்சுக்கிறவங்க எல்லாம் தனக்கு நல்லதே நடக்கும்னு நம்புறாங்க. நீயும் எப்பவுமே உனக்கு எதுவுமே சரியாக நடக்காது நினைச்சு கஷ்டத்தை இழுத்து வச்சுக்காம எப்போதும் எனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு. எந்த அளவுக்கு உன்னுடைய நம்பிக்கையை நீ பலமா வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நல்லது நடந்து நீயும் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இருப்பாய் என் செல்லமே. எப்போ நீ சந்தோஷமா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் அதை ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதே. ஏன்னா இந்த உலகத்துல மனிதனின் எண்ணங்கள் மிக ரொம்ப கொடூரமானதாக இருக்கு. யார் சந்தோஷமா இருந்தாலும் அதை பார்த்து பொறுக்காதவர்களாக பொறாமை கொள்பவர்களாக அதை அழிக்க நினைப்பவர்களாக தான் இந்த காலத்து மனிதர்கள் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உன் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தாம எல்லாவற்றையும் உனக்குள்ள நீயே வச்சுக்க பழகு. திறமையை என்றுமே செலவழிக்க தயங்காதே என் செல்லமே. எவ்வளவுக்கு எவ்வளவு உன் திறமை ஒரு இடத்துல வெளிப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கான பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும். நீயும் எப்போதும் எல்லா விஷயங்களையும் தினமும் கத்துக்கிட்டே இரு. உன் திறமையை அதிகப்படுத்தி அதை வெளிப்படுத்தி உனக்கான நல்ல செயல்களை செய்ய பழகு. இந்த உலகத்துல யாருமே தப்பு செய்யறதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனா தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மட்டும் பயப்படுறாங்க. அதுக்கு பதிலா தப்பே செய்யாத உண்மையான நல்ல பிள்ளையாக இருந்து விடலாம் அல்லவா? எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதே. அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். தோல்வியே உன்னை பார்த்து பயந்து போகும் அளவுக்கு வெற்றி மகுடத்தை நான் உனக்கு சூட்டுவேன் என் செல்லமே. தவறு செஞ்ச இடத்துலையும் தவறு செய்யாத இடத்துலையும் கூட எப்பவுமே நீ அமைதியா இருந்துட்டீனா இந்த உலகம் உன்னையே குற்றவாளின்னு முடிவு செஞ்சிடும். அதனால உன் மேல தவறு இருந்துச்சு அதை ஒருத்தவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா நீ அமைதியாக இருக்கலாம். தவறே செய்யாத பட்சத்தில் யாராவது உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள் என்னால் பேச வேண்டிய இடத்தில் பேசுவதுதான் சரியாக இருக்கும் என் செல்லமே. இன்னைக்கு உன்னுடைய தோல்விகள் எல்லாம் நாளைக்கு உனக்கான வெற்றியை தரப்போற நல்ல விஷயம்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இதை புரியாம உன்னால வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன்றதை மட்டும் நம்பிக்கை வை.